Good morning students. Today we will discuss K-map variables. So previous class I will explain the definition of K-map. So 6 points is available. What is a K-map definition? How to use the K-map in your graphical user? How to use of your important of your square? So all the things are last class you can complete. So most of the students will be asking to me and to type the message, sir you will explain the Tamil. Okay. So this class I will explain Tamil both English. Okay. You can clearly understand the table. Okay. So Tamil கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கிலீஷில் கூட கொஞ்சம் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கேல்குலேஷன் இருக்கனால நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் வந்து கேல்குலேஷன் பண்ண முடியும். ரைட்டா? இப்போ பாருங்கள், K-map வேரியபிள்ஸ். லாஸ்ட் கிளாஸ் வந்து K-map வேரியபிள்ஸோட 6 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து நீங்கள் 2-3 பாயிண்ட்ஸ் நீங்கள் லிசன் பண்ணாவே அதில் என்ன மெத்தட் இருக்குது அப்படி தெரிஞ்சிடும். K-map அப்படின்னாக்கா ஸ்கொயர் பாக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணோம், அப்புறம் பூலியன் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி வேல்யூஸில் வந்து ட்ரா பண்ணோம், அப்புறம் மின் டேர்ம்ஸ் அப்படின்னு ஒரு எம் வேல்யூ ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு அதில் வந்து கேல்குலேஷன் பண்ணோம். அந்த மெத்தட் வந்து 6 பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் வந்து திஸ் ஒன் K-map வேரியபிள்ஸில் வந்து நான் வந்து 3 வேரியபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து 2 வேரியபிள்ஸ் அண்ட் 3 வேரியபிள்ஸ் அண்ட் 4 வேரியபிள்ஸ். ஓகே. ஸோ ஐ வில் செலக்டட் தி 3 வேரியபிள்ஸ், 2 வேரியபிள்ஸ், 3 வேரியபிள்ஸ், 4 வேரியபிள்ஸ். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஃபுல் டயக்ராம்ஸ் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. நான் எந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அந்த டேபிள் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். You cannot full and full concentration of all the diagram. For example, what is that? Some student 0, 0, 0, 1. What is that? You cannot confuse. I will explain one by one. நீங்கள் அந்த டேபிளில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணால் அதில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ நான் வந்து ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் திஸ் மெத்தட். ஓகே. ஸோ கம் டு பாயிண்ட். 2 வேரியபிள்ஸ் அப்படின்னு எடுத்துங்க. 2 வேரியபிள்ஸ் 2 வேல்யூ எடுத்துக்கிறேன். 2 பவர் ஆஃப் 2னா 4 காலம்ஸ். ஓகே, 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி எடுத்தாங்க ரோஸ் அண்டு காலம்ஸ். ஓகே. ஸோ இதில் இந்த 4 காலத்தில் வந்து நான் ஏபி எடுத்துருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து XY கூட எடுத்துக்கலாம். ரைட்டா? புக்ஸில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணால் XY ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஏபி அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். மை சஜஷன், யூ கேன் செலக்ட் தி ஏபி ஃபார்மேட், இட்ஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ ஏபி ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. அதில் வந்து M0, M1, M2, M3. யூ கேன் கன்ஃபியூஸ். M0 திஸ் இஸ் த மின் டேர்ம்ஸ், M0, M1, M2, M3. ஸோ K-map-ஓட ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமே பண்ணணும். ஓகே. ஸோ K-map யூ கேன் யூஸ் ஆஃப் 2 பவர் ஆஃப் 2 4 காலம்ஸ். ஸோ இப்போ எடுத்துங்க M0, M1, M2, M3 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எடுத்துருக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பாக்ஸில் ஸோ A பார், B பார், C, ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்ஸ்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஓகே. ஸோ இந்த மெத்தட் வந்து நான் எக்ஸ்ப்ரெஷனாக எப்படி யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டேன். ஸோ அதுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு 0 1 2 3. ஓகே. ஸோ M0, M1, 2 3. ஸோ அதே மாதிரி வந்து நான் இந்த கார்னரில் போட்டுக்கிறேன் 1 0 2 3 ஏன்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. So you can clearly understand. After that you can continue the number. So அதுக்கப்புறம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டானாக்கா அந்த நம்பர் தேவையில்லை, நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து பாக்ஸில் ஸ்கொயர் பாக்ஸில் வந்து A பார் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இங்கே A யூஸ் பண்ணிட்டேன், இங்கே B பார் யூஸ் பண்ணிட்டேன், இங்கே B யூஸ் பண்ணிட்டேன். ஸோ A பார், B பார், A B இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் ப்ராடக்ட் A பார் B பார் அப்படியே எழுதிட்டேன். A பார் B இந்த 0 மென்ஷன் பண்ணாதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A பார், B பார், A பார், B. இப்போ இதில் வாங்க A B பார், A B. ஓகே. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டேன், அந்த வேல்யூ வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், A பார் அப்படின்னாக்கா A பார்னா 0, Aனா 1. இது ஒரு மென்ஷன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் A பார் மீன்ஸ் 0, A is to 1. ஸோ A பார் அப்படின்னாக்கா 0, B பாரும் 0 தான். ஓகே. ஸோ B பாரும் 0 தான், B வந்து 1. ஸோ இந்த மாதிரி பார் வர்றது 0, அன்பார் வந்து 1. ஓகே. ஸோ இப்போ பார்த்துங்க, M வேல்யூஸு ஸ்கொயரில் வந்து 2 variables M2, M3 will be changes the value. Okay.
ஸோ 2 வேரியபிள்ஸில் வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி 3 வேரியபிள்ஸ் எடுத்தானாக்கா இங்கே சேஞ்சஸ் பண்ண முடியும். 4, 5, 6, 7. ஓகே, யூ cannot changes of this value. சரி, ஓகே. M0, M1, M2, M3 அதே மாதிரி ஃபார்மேட்டில் வாங்க. 0, 1, 2, 3. ஸோ ஆல்ரெடி வந்து 3, 4 இன்ச்சு. ஓகே, ஸோ you cannot changes the 2 variables. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், A பார் B பார் 0, 0, 0, 0ஓட வேல்யூவில் வந்து 0, 0 இருக்குது. 1ஓட வேல்யூவில் வந்து 0, 1 இருக்குது. 1, 0, 1, 1. Okay, some things of your confused. 3 to 4 you can changes of your values. Okay, so இப்போ 3 variablesல வாங்க. so 2 power of 3 8 columns A B C D அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். 3 variables இல்லையா, A B C அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து min terms டேபிள் போட்டேன். M0, M1, M2, M3. ஸோ 2 வேரியபிள்ஸில் வந்து கன்ஃபியூஸ் இல்லை. 3 வேரியபிள்ஸில் M2, M3 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரணும். M4, M5, M6, M7. லாஸ்ட் காலம் தேர்ட் ஒன் போகும்போது நீங்கள் M2, M3 யூஸ் பண்ணிக்கணும். M6, M7 யூஸ் பண்ணிக்கணும். இந்த டேபிள் ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ணுவீங்க. சரி, இப்போ லாஜிக் டயக்ராம்ஸில் வந்து நான் வரேன். ரைட், A பார் A காமன்லி A பார் AB. ஸோ இதில் ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆகுது. இந்த வேல்யூ C. யூ கேன் சேஞ்சஸ் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆஃப் வேரியபிள். 2 variable or 3 variable. The variable is extra. For example, C. C வந்து B dash C dash B dash C B C B dash C dash. Same things. A dash B dash means A dash B dash C. The 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. This is a column number. Okay. Okay. So A dash B dash C dash A B dash A dash multiplication B dash C A B C A dash B C dash. Again this row you can calculate A B dash C dash A B dash C A B C and A B C dash. Okay, so you can draw the first one, calculation of work. Again this is the logic values will be used of 3 values 0, 0, 0, 0 value, 1 value, 2 value, 3. I will check the 4. This is the 4. 4 means 1, 0, 0. I will check the 7. What is that? 7, 1, 1, 1. Okay. I will check the column of your A2 means 0, 1, 0. Okay. You can understand. So, you பாருங்க, A dash na 0, B, C dash na 0. In the table, so இதோட லாஜிக் டேபிளும் ஈக்குவலாக இருக்கணும் வேல்யூஸ். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் கரெக்டாக பண்ணுறேன்னு அர்த்தம். சரி, இப்போ வாங்க தேர்ட் ஒன் 4 வேரியபிள்ஸ். 2 power of 4 மீன் 16 காலம்ஸ். 16 காலம்ஸ் எடுக்கிறேன். ஒரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா வரும். அதில் டின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இப்போ அதில் வந்து அதே மாதிரி டேபிளில் போட்டு இருக்கிறேன். மின்டம் 0, M1, M2, M3, 4, 5, 6, 7. இதில் வந்து சேஞ்சஸ் வரும். எப்படி நீங்கள் வந்து இந்த காலத்தில் சேஞ்சஸ் பண்ணுறீங்களா அதே மாதிரி இந்த ரோவில் வந்து சேஞ்சஸ் ஆகும். என்னென்னா ஃபஸ்ட்டு தேர்ட் ரோ வந்து 4th போயிடும். அதுக்கப்புறம் தேர்ட் ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் M4, M5, 6, 7 ஆயிடுச்சா. அப்புறம் 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 4 வேரியபிள் வரும்போது இந்த மாதிரி ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். திஸ் பேட்டர்ன் யூ கேன் யூஸ் தி 4 வேரியபிள். தேர்ட் வேரியபிள் யூ கேன் யூஸ் திஸ் 2 row 8 columns. You can use M1, M2, 3, 6, 7 this pattern. Understand ஆச்சா? பாருங்க M0, M1, M2, M3 யூஸ் பண்ணிட்டேன். M4, M5, 6, 7 யூஸ் பண்ணிட்டேன். 14, 15 இந்த M8 இங்கே வாங்குறது. ஸோ லாஸ்ட்டில் வாங்கிட்டேன் 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் டேபிளில் போட முடியும். ஓகே, ஸோ ரைட். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டேபிள்ஸில் நான் ஃபார்மேட் பண்ணுறேன். A பார் B பார், ஏன்னா ஒரு பேர் 4 வேல்யூ இருக்கனால ABC இந்த மாதிரி 4 வாங்கிட்டேன். ABC இங்கே வாங்கிட்டேன், CD இங்கே வாங்கிட்டேன். A பார் B பார், C பார் D பார், C பார் D, CD, CD பார். அகைன் A பார் AB, AB பார். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிக்கிங்க. ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்து நான் 0, 1, 2, 3 கொடுத்துருக்கிறேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்துருக்கிறேன். ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேல்யூ. வாட் இஸ் த வேல்யூ இஸ் கம்பேர் டு தி டேபிள். ஓகே, அதே மாதிரி வந்து 4, 5, 6, 7, அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து 8, 9, 10, 11. ஓகே, ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்கள். A பார் B பார், C பார் D பார். அகைன் A பார் B பார், CD.
A bar, B bar, CD. So, அதே மாதிரி AB, CD, AB, CD, A, B, C, D bar. What is that? A bar, B bar. So, sorry, A, B bar, C bar, D bar. Again, A, B bar, C bar, D. Again, A, B bar, C, D. Again, A, B bar, C, D bar. Okay. So, this is the value. How to the value will be inside? You can first complete. இந்த வேல்யூ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூ போடுங்க. இப்போ பாருங்கள், எப்போவுமே நான் என்ன சொன்னேன், பார் இருந்தால் 0, ஏ இருந்தால் 1. ஓகே, இப்போ நான் இது வந்து பார் இல்லை, 1 0 0 0. அப்போது 8ஓட வேல்யூ என்ன இருக்குங்க, 1 0 0 0. சப்போஸ் நீங்கள் வந்து 5ஓட வேல்யூ எடுத்துக்கோங்க, பாரில் வந்து 0, பியில் வந்து 1, பாரில் 1 0, 5ல் எடுத்துங்க வேல்யூ 0 1 0 1. கரெக்டாக இருக்கா? ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டானாக்கா நீங்கள் ஹவு டு சால்வ் இது. இப்போ இந்த வேல்யூ வந்து 1 0 0 1 1 0 1 1. அகைன் வாட் இஸ் தட், 1 0 1 0. இந்த இடத்துல 1 1 1 1. அப்போ 15ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 1 1 1 1. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி வேரியபிள் ஆஃப் 1 அண்ட் வேரியபிள் ஆஃப் 2, வேரியபிள் ஆஃப் 4. ஸோ வேரியபிள் 1க்கு வந்து எப்படி ஃபார்மேட்டில் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணணும், ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணணும். 3 வேரியபிள்ஸில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபார்மேட் மாற்றணும், அது மாதிரி டயக்ராமு. 4 வேரியபிளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 ரோ வந்து கரெக்டாக இருக்கும். தேர்ட் ரோவுக்கு போகும்போது 4th ரோ போயிட்டு நீங்கள் மறுபடியும் தேர்ட் ரோவுக்கு வந்துடணும். அதே மாதிரி காலமில் வந்து தேர்ட் ரோ வரும்போது 4th காலம் ஃபஸ்ட்டு தேர்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி டேபிள் ஆஃப் 2 வேரியபிள், 3 வேரியபிள், 5 வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டனில் ரைட் தி எக்ஸாம்பிள் ஆஃப் 2 வேரியபிள் ஆர் 3 வேரியபிள் 4 வேரியபிள்னா இந்த மாதிரி வந்து ஒரு டயக்ராம் நீங்கள் போட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுத்தா அதேமாதிரி 2 வேரியபிள் 2 power of 3 இந்த மாதிரி வந்து டேபிளில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு நான் வந்து ரூல்ஸ் ஆஃப் கேமேப் அது என்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதில் மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஓகே, M2 M3ல் மட்டும் தான் கன்ஃபியூஸ். யூ கேனாட் சேஞ்சஸ். ஏன்னாக்கா இந்த 2 காலம் 2 ரோவில் வந்து சேஞ்சஸ் வராது, அதே வேல்யூ தான். ஸோ அதே மாதிரி வந்து வேல்யூஸ் வரும். ஸோ நீங்கள் போடும்போதே வந்து நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணால் இந்த வேல்யூ கரெக்டாக இருக்குன்னா இந்த வேல்யூ கரெக்டாக இருந்தால் தான் அந்த டேபிள் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் ஆன்சரே வரும். ஓகே. Thank you, students.